பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்போதெல்லாம் ஆண்டவருடைய திருமுகத்தை நாடுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் சமீபமாயிருந்து நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்திலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீத புத்தகம் 18வது சங்கீதம் 19வது வசனம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். பாருங்கள், பக்தன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். எப்போது என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்து சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. இப்ப கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்காக அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் சொல்லும்போது அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். எல்லா ஆபத்து மோசங்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:8வது வசனத்தில் படிக்கிறோம், சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். நம்முடைய பாதங்கள் ஆண்டவர் விசாலத்தில் நிறுத்துகிற தேவன். சத்துருக்களுடைய கையில, சத்ருவின் கையில, பிசாசினுடைய கையில நம்மை ஒருபோதும் ஒப்புக்கொடாமல் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவன். நாம் சறுக்கி விழுந்து விடாதபடிக்கு நம்முடைய பாதத்தை விசாலத்தில் நிறுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர் என்று பார்க்கிறோம். இன்னும் யோபின் புத்தகத்தில் 36வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லும்போது, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தை நின்று விலக்கி, கர்த்தர் நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரோ என்னை கேட்டு அருளி விசாலத்தில் வைத்தார். அவர் உம்மையின் நெருக்கத்தை நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பேருக்காகத்தான் அவங்களுக்கு சாப்பாடு, உயிர் வாழ வேண்டும் என்றுதான் சாப்பாடை தவிர டேஸ்டுக்காக அல்ல. ஆனால் இங்கே பக்தன் சொல்லுகிறான், உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறான். எல்லா நெருக்கத்தை இடுக்கத்தை உங்களை விட்டு விலக்குகிறவர் இந்த ஆண்டவர். கர்த்தரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். உம்முடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. நீர் நல்லவர், கைவிடாதவர். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் அவர்களை விடுவித்து நல்ல விசாலத்தில் வைத்து ஆசீர்வாதமாய் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.